வணக்கம். எம்பி கோயில் டாக்கிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி. கருப்புசாமி எதனால அவதரிச்சாரு அப்படின்றத பார்ப்போம். ஐயப்பன் மகிழ்ச்சிய வதம் செய்யும் போது ஐயப்பன் ஒரு குழந்தை தானே, அவன் கூட ஒரு சேனாதிபதி போனா நல்லா இருக்கும்னு சொல்லி சிவபெருமானுடைய ரூபத்திலிருந்து வந்தவர் தான் கருப்பண்ண சுவாமி. கேரள தேசத்துல இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி எப்படி தமிழகத்திற்கு வந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு புராண கதை இருக்கு. கேரள மன்னன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலையும் சுத்தி பார்க்கும்போது அழகர் மலையில இருக்கக்கூடிய அழகருடைய அழகுல மயங்கி தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போவதற்காக ஒரு குறுக்கு வழியை தேடுறாரு. அதற்காக அந்த அரசன் என்ன பண்றான்னா, ஒரு 18 சித்து புருஷர்கள், அதாவது இந்த மாந்திரிகவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களை தயாரிக்கிறான். அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம், ஆனா எங்களுக்கு கூட துணைக்கு ஒருத்தர் வேணும், அது யாருன்னா கருப்புசாமி அப்படின்னு கேக்குறாங்க. கருப்புசாமி அதற்கு சம்மதிச்சு அந்த சித்து புருஷர்களோட அழகர் மலைக்கு போறாங்க. சித்து புருஷர்கள் என்ன பண்றாங்க, ராஜகோபுரத்துக்குள்ள போய் அந்த அழகரை பார்த்து அங்கேயே மயங்கிடுறாங்க. மயங்கினோன்னு அடுத்து வந்தக்கூடிய கருப்புசாமியும் என்னடா போனவங்களை காணமேன்னு அவரும் உள்ள போறாரு. அவரும் அங்கேயே மயங்கி நிக்கிறாங்க. உடனே சித்து புருஷர்கள் நினைக்கிறாங்க, நம்ம இப்படி இருந்தா இந்த அழகரை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி மாந்திரிகத்தால ஒரு கருப்பு மைய தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய கண்கள் பகுதிகளை தடவிக்கிறாங்க. இந்த 18 சித்து புருஷர்களும் என்ன பண்றாங்கன்னா, யாருடைய கண்ணுக்கும் தெரியாம அழகருடைய சக்தியை ஒண்ணு ஆவாகம் பண்றாங்க. இதனால அழகருடைய முகத்துல இருக்கிற தேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. தினமும் அர்ச்சனை பண்ணக்கூடிய அர்ச்சகருக்கு என்னடா அழகருடைய முகத்துல ஏதோ ஒண்ணு குறைஞ்சிட்டே வருதே அப்படின்னு மனம் வருந்தி அன்று இரவு படுக்க போறார். அழகர் கனவுல அர்ச்சகர் முன் தோன்றி, உனக்கு தெரியலையா, நான் மெலிஞ்சிக்கிட்டே போறேன், எனக்குள்ள ஒரு 18 பேரு என்ன வசியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்ச்சகருக்கு அசரரியா சொல்றாரு. மறுநாள் என்ன பண்றாரு, அர்ச்சகரும் கோபுரத்துக்கு உள்ள போய் எப்பவும் போல அழகருக்கு சாம்பிராணி தூபம் போட்டுட்டு அடுத்ததா படிகாரம், மிளகு, மிளகாய்னு அடுத்த தூபம் போடுறாரு. உடனே அந்த சித்து புருஷர்களுடைய மைய அப்படியே உருகி கீழே ஊத்தி அவங்களுடைய சுயரூபம் அந்த ரூபத்துல தெரியுது. அதை பார்த்த அர்ச்சகர்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் திடுக்கிட்டு, யாரு நீங்க அப்படின்னு அவங்களால பொய் சொல்ல முடியாம எதற்காக வந்தோம் அப்படின்றத உண்மையை சொல்றாங்க. சொல்லிட்டு, நாங்க இங்க இருந்து போக மாட்டோம், நாங்க இந்த அழகருடைய அழகுல மயங்கியதுனால நாங்க இங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சிடறோம், எங்களுக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடுங்க, தினசரி அழகருக்கு படைக்கக்கூடிய நெய்வேதியும் மாலையும் மட்டும் தந்தா போதும் அப்படின்ற வரம் வாங்கி அங்கேயே ஜீவசமாதி ஆயிடுறாங்க. அதே மயக்கத்துல இந்த கருப்பசாமிக்கு மட்டும் அழகர் அசரரி கொடுக்கிறார். நீ இனிமேல் என்ன பண்றன்னா, இந்த 18 படியில இருக்கக்கூடிய இவர்களுக்கும் எனக்கும் இந்த மலையில இருக்கிறவங்களுக்கும் மக்களுக்கும் காவல் தெய்வமா இந்த கதவிலே வீற்றிருப்பாய் அப்படின்னு அசரரி சொல்லுது. அதன்படியே இப்பவும் அந்த கருப்பண்ணசாமிய 18ஆம் படியான் அப்படின்ற பெயராலையும் ஆடி மாசத்துல அமாவாசை பௌர்ணமிக்கு எப்படி எல்லாரும் பால் குடம் எடுப்போமோ அதே மாதிரி கருப்பு சாமிக்கு சந்தன குடம் எடுத்துட்டு அந்த கதவுல ஊற்றி அவருக்கு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய சைவ நெய்வேத்தியம். எல்லாருமே இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், 365 நாளும் கருப்பு சாமிக்கு அங்க பெருமாளுக்கு என்ன நெய்வேத்தியம் செய்யறோமோ அததான் அந்த கருப்பு சாமிக்கு நெய்வேத்தியமா செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம சுவாமிக்கு தினசரியுமே அர்ச்சகர்கள் நடந்து போய் மலைக்கு மேல இருக்கக்கூடிய நுகர தீர்த்தத்துல தீர்த்தத்தை கொண்டு கருப்பண்ண சுவாமியுடைய ராஜகோபுரத்துக்கு கீழே வச்சு நாங்க நடந்துதான் போய் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்தோன்னு அவர்கிட்ட உத்தரவு கேட்டதுக்கு அப்புறம்தான் பெருமாளுக்கு அந்த தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணுவாங்க இன்று வரை. கருப்புசாமி எங்கெல்லாம் உதவுவார் அப்படின்னா, நீதி நேர்மை உண்மை எங்கெல்லாம் இருக்கோ, எவரெல்லாம் நம்மளை ஏமாற்றாங்களோ அவங்க கிட்ட போய் நம்ப நிக்க வேண்டாம். கருப்புசாமியை நினைச்சு பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை, ஒரே ஒரு ஊதுவத்தி இதை மட்டும் ஏத்தி வச்சு, ஐயா எங்களை நீ காப்பாத்து அப்படின்னு சொன்னா போதும், அந்த இடத்துல அவர் நிப்பார். நிறைய வீடுகள்ல குலசாமி கருப்பண்ண சுவாமியாவே இருக்காரு. கருப்பண்ண சுவாமியை வணங்குவோம், வாழ்க்கை முழுக்க பயமில்லாமல் வாழ்வோம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.